அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அதிரசம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 உலக்கு பச்சரிசி எடுத்திருக்கிறேன். இது வந்து ரேஷன் பச்சரிசி தான். இதில் வந்து மண் தூசெல்லாம் இருக்குது. இதை நல்லா கழுவிடலாம். இப்போ நல்லா கழுவிட்டு வேறு மறுபடியும் தண்ணி ஊற்றி நம்ம ஊற விட்டுடலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு வடி வச்சு வடித்து எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து அதில் காய வச்சிடலாம் ஃபேன் கடியில். இது நல்லா காயட்டும். நல்லா காயணும். ஆனால் வந்து ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும். அப்போவே நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், காஞ்சிருச்சு. கொஞ்சம் ஈரப்பதத்தோடையே எடுத்துருங்க. இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதை அரைச்சி எடுத்ததை ஒரு சல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கடைசியில் குருணையாக இருக்கும் கப்பி. இதையும் மறுபடியும் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாவு கூட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து பாகு காய்ச்சணும். நான் மண்டை வெல்லம் வாங்கியிருக்கிறேன். இது வந்து 2 கப் அரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் சேர்க்கணும். இப்போ 1.5 கப்பு வெல்லம் நான் மண்டை வெல்லத்தை நுணுக்கி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாம். வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்துடலாம். வடிகட்டியாச்சு. இதை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். பாகு காய்ச்சிக்கலாம். இதில் வந்து ஒரு 7-8 ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு சுக்கு எடுத்திருக்கிறேன். இதையும் தட்டி நம்ம சேர்த்துடலாம். இதையும் தட்டி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வெள்ளைப்பாகில் சேர்த்துடலாம். சேர்த்து கொதிக்க விடலாம். பாகு வந்து நல்லா காய்ச்சணும். முட்டாய் பதத்துக்கு வரணும். அந்தளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பதம் எப்படி பார்க்குறதுனா, ஒரு கப்பில் தண்ணி வச்சு அதில் நம்ம இந்த வெள்ளைப்பாகை ஊற்றி பார்க்கணும். முட்டாய் பதத்துக்கு வந்தால் நம்ம வந்து பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கையில் எடுத்தால் நல்லா உருண்டு திரண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்துட்டால் பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாகு இறக்கிடலாம். இறக்கி இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் நம்ம வெள்ளைப்பாகை ஊற்றி நல்லா மாவை கிளறி விடலாம். கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை இந்த மாதிரி கலந்து விடலாம். மாவை எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு கடைசியில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா சமப்படுத்தி விட்டு ஒரு நல்ல துணி போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த நாள் பார்க்கலாம். நான் இது வந்து முதல் நாளே செஞ்சு வச்சிட்டோம். அடுத்த நாள் இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. மாவு நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ மாவை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தட்டி போட்டுடலாம். நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கவரில் வச்சு கையில் வச்சு தட்டுறதா இருந்தால் கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டுங்க. இல்லாட்டா அந்த மாதிரி எண்ணெய் கவரில் வச்சு தட்டி நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை போடுங்க. தீயை வந்து மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. இப்போ தட்டி போட்டாச்சு. தீ எப்போவுமே மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா அதிரசம் ரெடியாகி வந்துடுச்சு. எங்களுக்கு முத போட்ட உடனே 2 அதிரசம் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் போட்ட உடனே எல்லாம் நல்லா சரியாக வந்துடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.